குட்டி தமிழ் கதைகள் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை புலியும் மாடுகளும். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. ஒரு புல்வெளிக்கு பக்கத்தில் 4 மாடுகள் வசித்து வந்தன. புல்வெளின்றது இங்கிலீஷில் மெடவ். புல்வெளிக்கு பக்கத்தில்னா நியர் அ மெடவ். ஒரு வாக்கியத்தில் 2வது வெர்பு தான் வரணும். இங்கே என்ன வெர்பு? வெர்புனா ஒரு ஆக்ஷன். இங்கே என்ன ஆக்ஷன்? வசிச்சு வந்தது, வசிச்சு வந்தன, முன்னாடி பாஸ்ட் டென்ஸில். அப்போ என்ன பண்ணணும்? லிவ்ட். நியர் அ மெடோ லிவ்ட். யார் வசிச்சு வந்தா? 4 மாடுகள், 4 cows. இப்போ முழு வாக்கியத்தையும் சொல்லுவோமா? நியர் அ மெடோ லிவ்ட் 4 cows. நியர் அ மெடோ லிவ்ட் 4 cows. அந்த 4 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றா தான் செஞ்சாங்க. அந்த 4 பேரும் நண்பர்கள். அந்த 4 பேருன்றது எப்படி சொல்லலாம்? the 4 of them. அந்த 4 பேர் என்னவா இருந்தாங்க? நண்பர்களா. இருக்கிறதுக்கு எஸ். இங்கே 4 பேர் ப்ளூரல், அப்போ ஆர் போடணும். ஆனால் இது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். இருந்தாங்க அப்படின்னா வேர் போடணும். the 4 of them were friends. the 4 of them were friends. அவங்க எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சாங்க. செய்கிறதுக்கு இங்கிலீஷில் do, past tenseல did and did. எதை செஞ்சாங்க? எல்லாத்தையும். எல்லாத்தையுன்றதுக்கு everything and did everything. ஒன்னானா together and did everything together. The 4 of them were friends and did everything together. அவங்க ஒன்றா மேய்ஞ்சதுனால எந்த புலியும் சிங்கமும் அவங்கள கொல்ல முடியல. அவங்க ஒன்றா மேய்ந்ததுனால், மேய்ந்த காரணத்தினால் அப்படின்னா பிகாஸ்னு போடணும். பிகாஸ் அவங்க ஒன்றா மேய்ஞ்சாங்க. மேய்கிறதுக்கு கிரேஸ். மேய்ஞ்சாங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு கிரேஸ்டு. பிகாஸ் தே கிரேஸ்டு. ஒன்றா மேய்ஞ்சாங்க. டுகெதர். பிகாஸ் தே கிரேஸ் டுகெதர். அவங்க ஒன்றா மேய்ஞ்சதுனால என்னாச்சு? எந்த புலியும் சிங்கமும் அவங்கள கொல்ல முடியல. நோ டைகர்ஸ் ஆர் லயன்ஸ். முடியுன்றதுக்கு கேன், முடியலைன்றதுக்கு கெனாட். பாஸ்ட் டென்ஸில் முடியலைன்னு சொல்கிறதுக்கு குட் நாட். ஆனால் நம்ம முன்னாடியே நோ டைகர்ஸ் அண்ட் லயன்ஸ்னு போட்டோம் இல்லையா? ஒரு நெகட்டிவ் வந்துடுச்சு, நோன்னு வந்துடுச்சு, நோ டைகர்ஸ் அண்ட் லயன்ஸ். அதனால் மறுபடியும் குட் நாட்னு போட வேணாம், நாட் போட வேணாம், குட்னு மட்டும் போட்டால் போதும். நோ டைகர்ஸ் ஆர் லயன்ஸ் குட் கில் தெம். பிகாஸ் தே கிரேஸ் டுகெதர், நோ டைகர்ஸ் ஆர் லயன்ஸ் குட் கில் தெம். ஆனால் ஒரு நாள் அவங்க சண்டை போட்டாங்க. ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு திசையில் மேய போனாங்க. ஆனால் ஒரு நாள், பட் ஒன் டே, அவங்க என்ன பண்ணாங்க? சண்டை போட்டாங்க. சண்டை போடுறதுக்கு ஃபைட். பாஸ்ட் டென்ஸில் ஃபாட். தே ஃபாட். பட் ஒன் டே தே ஃபாட். ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு திசையில் மேய போனாங்க. ஒவ்வொரு பசுவும் ஈச் கவ் மேய போனாங்கன்னா வெண்ட் கிரேசிங். ஒவ்வொரு திசையில் இன் அ டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன். ஈச் கவ் வெண்ட் கிரேசிங் இன் அ டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன். பட் ஒன் டே தே ஃபாட் and each cow went grazing in a different direction. புலிகளும் சிங்கங்களும் இதை பார்த்தன. புலிகளும் சிங்கங்களும் இதை பார்த்தன. பார்க்கறதுக்கு சி. பார்த்தனா past tenseல saw. Tigers and lions saw this. Tigers and lions saw this. இதுதான் மாடுகளை கொல்றதுக்கு சரியான சமயம்னு முடிவெடுத்தன. யார் முடிவெடுத்தது? அவங்க, they. முடிவெடுக்கிறதுக்கு decide. Past tenseல decided. They decided. என்ன முடிவெடுத்தாங்க? இதுதான் சரியான சமயம்னு. It was the perfect time. எதுக்கு? மாடுகளை கொல்றதுக்கு. To kill the cows. They decided it was a perfect time to kill the cows. They decided it was a perfect time to kill the cows. அவங்க செடிகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு பசுவா கொன்னாங்க. ஒளிகிறதுக்கு hide. ஒளிஞ்சாங்கன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல hid. யார் ஒளிஞ்சா? அவங்க, they hid. எதில் ஒளிஞ்சாங்க? செடிகளுக்குள்ள. in bushes. they hid in bushes. அப்புறம் என்ன பண்ணாங்க? பசுக்களை கொன்னாங்க. and kill the cows. ஒன்னொன்னா, one by one. and kill the cows one by one. they hid in the bushes and kill the cows one by one. இன்னைக்கு கதை அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? மாரல் இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு.
நான் காரைக்குடி ச பாலகுமார் ஃப்ரம் englishvalimai.com.